எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆட்டு தலை கறி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு இது ஒரு 700 கிராம் ஆட்டு தலை இருக்குதுங்க கறி. இது வாங்கிட்டு வந்து நல்லா 3-4 தடவை அலசிட்டு கழுவி எடுத்து ஒரு குக்கரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கறி எடுத்து போட்டு வச்சுருக்கிறேங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு பத்தலைன்னா குழம்பு வறுவலுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்து திறந்து பார்க்கலாங்க. அந்த தலைக்கறி வேக வச்சதுங்க. நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருந்தேங்க. இப்போ அதை எடுத்துட்டு எலும்பெல்லாம் தனியாக உதுத்தி எடுத்துட்டேங்க. இது வெறும் கறி மட்டும்தாங்க இருக்குது, போன்லெஸ்ஸாக இருக்குதுங்க. இதை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாங்க, வறுத்துக்கலாங்க. வறுவலுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கிறேங்க. இது நான் மூளை வறுத்தது தாங்க, மூளை பொடி மாஸ் பண்ணது தாங்க. அதனால் நான் இந்த வானலையே வச்சுட்டேங்க. இப்போ இதில் இந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்குறேங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கிறேங்க. நான் அதிகமாகவே சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் 2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டோம்னா வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இதில் நாம் மிளகுத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூளும் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது பட்டை லவங்கம் மசாலா தூளுங்க, வீட்டில் அரைச்சது. இது ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நாம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால கடைசியாக பார்த்துட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூளும் இதுலேயே நம்ம போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இப்போ மஞ்சத்தூளும் நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வருட்டுங்க. அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டாக்க மசாலாவோடைய வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கணுங்க. இது எலும்போடைய கூட போட்டு வேக வைக்கலாங்க. இப்படி எலும்பை எடுத்துட்டு நம்ம கறியில் தண்ணி ஊற்றி வெறும் மஞ்சத்தூள் உப்பு போடாமல் கூட வேக வச்சுட்டு கூட எலும்பு தனியாக எடுத்துக்கலாங்க. இல்லை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கூட நம்ம எலும்பு தனியாக கூட எடுத்துக்கலாங்க, கறியை தனியாக எடுத்துக்கலாங்க. இது ஒரு ருசியாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சாக்க. இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு 1.5 தக்காளிங்க, குட்டி தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியில் 1.5 தக்காளி போட்டுருக்குறேங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வருதுங்க.
தக்காளி தண்ணியிலையும் மசாலா வெந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க, சின்ன ஸ்பூனில். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி சுருங்கி வதங்கி வரட்டுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரட்டுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். ஏன்னா கறி போட்டுட்டு ஏற்கனவே கறி வெந்ததுனால உடனே போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வதக்கி எடுத்துடலாங்க. எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா சுருளை வதங்கிடுச்சுங்க. மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ இந்த கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்ச கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏற்கனவே நல்லா வெந்து எலும்பெல்லாம் பிரித்து எடுத்தாச்சுங்க தனியாக. கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷமாக நல்லா கிளறி விட்டு மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா வெந்துருச்சுங்க. ஏற்கனவே வெந்தது தான். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எலும்பில்லாத ஆட்டு தலைக்கறி வறுவல் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.